வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கீதையும் கதையும். ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அர்ஜுனன் கேட்டது கீதை. சிறுவர்கள் கேட்க விரும்புவது கதை. கீதையின் கருத்துக்களை கதையாக கேட்டால் சுவாரஸ்யமாகவும் இருக்கும், பயனுள்ளதாகவும் இருக்கும் இல்லையா? கீதை உயர்ந்த விஷயங்களை கொண்டது. இது வேதத்தின் சாரம் என்றும் உபநிடதங்களின் உட்கருத்துக்களை கொண்ட பெட்டகம் என்றும் சொல்லப்படுகிறது. இது கதை, புராணக்கதை, இதிகாசக்கதை, வரலாற்றுக்கதை, கற்பனை கதை என்று பலவிதமாக கூறலாம். கீதையின் வாசகங்களை சிலவற்றை எடுத்துக்கொண்டு அவற்றை உங்களுக்கு கதை மூலம் விளக்குவதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சியே கீதையும் கதையும் என்ற தொடராகும். இன்றைய கதை விநாயகரும் வியாசரும். விநாயகரையும் குருவையும் வணங்கிவிட்டுத்தான் எந்த புதிய செயலையும் தொடங்குவோம் நாம். ஆம்தானே? கீதையும் கதையும் என்ற இந்த தொடரிலும் விநாயகரும் வியாசரும் முதலில் வருகிறார்கள். ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில் இப்படைப்பு முழுவதும் தானே பறந்து விரிந்து நிறைந்துள்ளதாக கூறுகிறார். ஆக்கல், காத்தல், அழித்தல் ஆகியவற்றிற்கு காரணமும் நான் தான், அத்தோடு அத்தனை இருமைகளும் நான் தான் என்கின்றார். அது சரி, இருமைகள் என்றால் என்ன என்ற கேள்வி உங்கள் மனதில் தோன்றியது இல்லையா? நானே கூறுகிறேன். குளிர், வெப்பம், இரவு, பகல், வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், புகழ்ச்சி, இகழ்ச்சி, லாபம், நஷ்டம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த உலகில் உள்ள சிறப்பான விஷயங்கள் சிலவற்றை பட்டியலிட்டு அவையெல்லாம் நான் தான் என்கின்றார். அவற்றில் ஒரு வாசகம் முனீனாம் அப்யகம் வியாசக. முனிவர்களில் நான் வியாசராக இருக்கிறேன் என்பதுதான் அதன் பொருள். முனிவர் என்றதுமே உங்கள் கற்பனைக்கேற்றவாறு ஒரு உருவம் கொடுத்திருப்பீர்களே, அப்படியே இருக்கட்டும். இதையும் தெரிந்து கொள்ளுங்கள். முனிவர் என்றால் ஆழ்ந்து சிந்திப்பவர், அமைதியாக இருப்பவர், தொலைநோக்கு பார்வை உடையவர் என்று பொருள். இவை அனைத்தும் வியாசருக்கு நன்கு பொருந்தும். உங்கள் மனதில் எழும் அடுத்த கேள்வி, வியாசர் என்பவர் யார்? அதுதானே? இதோ கூறுகிறேன். வியாசர் என்ற முனிவர் உலகின் மிகப்பெரிய இதிகாச காவியமான மகாபாரதத்தை தந்தவர். 18 புராணங்கள் எழுதியவர். வேதங்களை தொகுத்து ரிக், யஜூர், சாமம், அதர்வனம் என 4ஆக வகுத்து கொடுத்தவர். இதற்காகத்தான் நாம் அவரை வேதவியாசர் என்கின்றோம். இந்த உலக மக்கள் அனைவரும் நிறைவாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தேவையான நல்ல விஷயங்களை கூற வேண்டும். அறவழியில் பொருள் ஈட்டி இன்பம் பெற்று பின் வீடு வேறு பெறுவதற்கான வழிகளை காட்ட வேண்டும். எல்லா காலங்களிலும் கடைபிடிக்கக்கூடியதாக அவை இருக்க வேண்டும் என்ற ஆவல் வியாசர் மனதில் எழுகிறது. எனவே மகாபாரதம் என்ற இதிகாசத்தை எழுத முற்படுகிறார். இதிகாசம் என்றால் இவ்வாறு நடந்தது என்று பொருள். ஆனால் அதை எழுதும் முன் அவருடைய மனநிலை தெளிவாக இல்லை. பிரம்மாவை நோக்கி கடுமையாக தவம் செய்கிறார். பிரம்மா வியாசர் முன் தோன்றுகிறார். அவருடைய முயற்சியை பாராட்டுகிறார். உன் படைப்பு எல்லா காலத்திலும் நிலைத்திருக்கும்படி இருக்க வேண்டும் என வாழ்த்துகிறார். இதை எழுதுவதற்கு உறுதுணையாக இருக்க விநாயகரை வேண்டு என்கிறார். விநாயகரை வியாசர் பக்தியுடன் வழிபட்டு அழைக்கிறார். விநாயகரும் பக்தருக்கு உதவி செய்ய மனமுவந்து வந்துவிட்டார். வியாசர் தான் ஒரு மகாகாவியம் படைக்கப் போவதாக கூறுகிறார். தன் மனதில் எழும் செய்யுள்களை தான் கூற விநாயகர் அதை எழுதித்தர வேண்டும் என்று பணிவுடன் வேண்டுகிறார். விநாயகரும் எழுத ஒத்துக்கொண்டார். ஆனால் ஒரு நிபந்தனை போட்டார். அது என்ன நிபந்தனை? வியாசரே, நீங்கள் கூறுவதை கேட்டுக்கொண்டே நான் வேகமாக எழுதுவேன். நீங்கள் தங்கு தடையின்றி கூறிக்கொண்டே இருக்க வேண்டும், எங்கும் நிறுத்தக்கூடாது என்கிறார். சரி என்று சொன்ன வியாசரும் ஒரு நிபந்தனை போட்டார். அது என்ன? விநாயகரே, நீங்கள் வேகமாக எழுதுவீர்கள் என்று எனக்கு தெரியும். நீங்கள் எழுதும்போது நான் சொல்லும் பாடல்களின் பொருள் உணர்ந்து எழுத வேண்டும், சரியா? சரி முனிவரே என்று விநாயகரும் காவியம் எழுத தயாரானார். வியாசர் சொல்ல சொல்ல விநாயகர் வேகமாக எழுதி கொண்டிருந்த பொழுது எழுத்தாணி உடைந்து விட்டது.
உடனே விநாயகர் தன் வலது கொம்பை ஒடித்து எழுத ஆரம்பித்து விட்டார். தன் முகத்தின் வசீகரம், கம்பீரம் போன்றவற்றை தூக்கி காட்டும் தந்தத்தையே தியாகம் செய்து எழுதப்பட்டதுதான் மகாபாரதம். வியாசர் மகாபாரதத்திற்கு ஜெயா, அதாவது வெற்றி என்றுதான் முதலில் பெயரிட்டார். பரத வம்சத்தினரின் கதையை கூறுவதாலும் உலகிலேயே மிகப்பெரிய காவியமாக இருப்பதாலும் இது மகாபாரதம் என்று பின்னாளில் அழைக்கப்பட்டது. மகாபாரதத்தை தன் ஆழ்ந்த சிந்தனை, அறிவு, பக்தி, ஞானம் கொண்டு எழுதினார் வியாசர். அது மட்டுமல்ல, அக்கதையில் வரும் ஒரு கதாபாத்திரமாகவே திகழ்ந்தார் என்பதையும் நாம் அறிந்து கொள்வோம். இரு பெரும் சக்தியும் புத்தியும் இணைந்ததால் நமக்கு கிடைத்தது மகாபாரதம் என்னும் அழியாத பொக்கிஷம், அள்ள அள்ள குறையாத பொற்குவியல். மகாபாரதத்தில் இல்லாதது எதுவும் இப்புவியில் இல்லை. இப்புவியில் உள்ள அனைத்தும் அதில் உண்டு. இனி அடுத்த கீதையும் கதையும் தொடரில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.